அப்போ நம்ம லோக்கல் ஜியாரா முடிச்சுட்டு தாயிஃபினுடைய ஜியாராவில் இருக்கிறோம். முதலாவதாக மியூசியம் போவோம். ஹரமுடைய எல்லையை தாண்டின பிறகு முதலாவதாக அருங்காட்சியகம் போவோம். அதில் பழமையான கௌபத்துல்லாஹினுடைய விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்கும். அதில் நம்ம செல்ஃபிலாம் எடுத்துக்கலாம். அடுத்ததாக உதைபியா உடன்படிக்கை வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தம் ஹிஜ்ரி 5 நடக்கப்பட்டது, அது போவோம். அடுத்ததாக ஒட்டகப்பண்ணை போவோம். அதற்கு பிறகு மலை பிரதேசமான உதைபியாவுக்கு பிறகு ஒட்டகப்பண்ணைக்கு பிறகு நம்ம நேராக மலை பிரதேசமான தாயிஃப் நகரத்துக்கு செல்வோம். தாயிஃப் நகரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மஸ்ஜிதுக்கு சென்று அவர்களுடைய மக்பராவை நாம் பார்ப்போம். அவர்கள் வாழ்ந்த வீடு, அவர்கள் நடத்திய மதர்சா, இவைகளெல்லாம் அந்த மஸ்ஜிதுக்குள்ளேயே இருக்கும். நம்ம பஸ்ஸிலேருந்தே அதை பார்க்கலாம். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய அடிமையாக இந்த ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் தாயிஃபுக்காக வேண்டி தாவா செய்வதற்காக வேண்டி சென்றார்கள் அல்லவா. அப்போது அந்த தாயிஃப் நகர மக்கள் கல்லால் அடித்தார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஹாஜியில இந்த இடது பக்கம் பாருங்க, ஸ்கை முசல்லா, உலகத்திலேயே மிக உயரமான கட்டிடத்துல பள்ளிவாசல் இருப்பது. அந்த 2 கட்டிடத்துக்கு மத்தியில நடுவில் ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உலகத்திலேயே உயரமான கிட்டத்தட்ட மேல 2000 பேர் தொழுவலாம். வக்துடைய நேரத்தில் மட்டும்தான் அது லிஃப்ட் ஓப்பன் ஆகும். மேல இருக்குதா பாருங்க, நேரா நமக்கு தெரியும். இடது பக்கம் பாருங்க, சரியா? அதுதான் உலகத்திலே உயரமான கட்டிடம், உலகத்திலே உயரமான பள்ளிவாசல், அதான் ஸ்கை முசல்லான்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடு இப்போ பாருங்க, ஸ்லோவா போறாங்க நம்ம டிரைவரு. அது பார்த்துட்டு இந்த வலது பக்கமும் பாருங்க, அது பார்த்துட்டீங்களா? வலது பக்கம் பாருங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்பாக பெண் பிள்ளைகளை உயிரோட புதைச்சாங்க. சபிக்கப்பட்ட இடம் இந்த இடம். இன்ன வரைக்கும் அதுல யாருமே கட்டிடம் கட்டல. கவர்மெண்ட் அந்த இடத்த அப்படியே பிளேனா விட்டு இருக்கிறாங்க. இந்த இடம் எவ்வளவு பெரிய லையுக்கான நெருக்கடியான இடம். ஆனாலும் அரசாங்கம் என்ன செய்யுது, அந்த காலத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, எனவே இந்த இடத்துல எதுவுமே நிற்காது என்ற அடிப்படையில கட்டிடம் கூட கட்டாம இருக்கிறாங்க. இதுதான் சபிக்கப்பட்ட இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்பாக பெண் பிள்ளைகளை உயிரோட புதைப்பாங்களா அந்த இடத்துல. அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதான் அந்த நிலையை மாற்றி அல் பின்து பரக்கத், பெண் பிள்ளைகள் பரக்கத்து அபிவிருத்தின்னு சொல்லி அந்த சட்டத்தையே மாத்தினாங்க. அந்த இடத்த பார்த்துட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நேராக போறாங்க. சரி, உதைபியா என்ற உடன்படிக்கை நம்ம பார்ப்போம். அப்புறமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மஸ்ஜிது, அவங்களுடைய அடக்கஸ்தலம், அவர்களுடைய வீடு, அவர்களுடைய மதர்சா, பாடம் நடத்திய மதர்சா, இவைகளை பார்த்து அப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வேகமாக விரைந்தாங்க, கல்லால் அடிக்கப்பட்டதுனால. அதுமா ஓய்வு எடுத்தாங்க. மஸ்ஜித் ரஹீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல ஓய்வு எடுத்தாங்க. அந்த ஓய்வு எடுத்ததுக்கு மேல மலைக்கு மேல பெரிய பாறைகளை அந்த தாயிஃப் நகர மக்கள் உருட்டி விட்டாங்க. அது பாதியிலேயே நிக்குது, இன்ன வரைக்கும் அது நிக்கத்தான் செய்யுது. அந்த இடத்தையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு பிறகு அத்தாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தோட்டம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தோட்டத்துல பழங்கள் சாப்பிட்டாங்க. எனவே அந்த தோட்டத்தை பார்த்த பிறகு இறுதியாக நேரா கர்னுல் மனாசில் என்று சொல்லப்படக்கூடிய மீகாத்துல சென்று அங்க நம்ம ஏராம் அணிந்து நியத்து வச்சுக்கொள்வோம். பதிலே உம்ரான்னு சொல்லுவாங்க, அல்லது நம்மளே உம்ரா செய்து கொள்ளலாம். சரியா? அதோட நம்ம ஹோட்டலுக்கு வந்துடலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இந்த பயணத்தை லேசாக சிறப்பாகி தருவானாக. அதை உயிரோட்டம் உள்ள பயணமாக, நினைவு சின்னங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய பயணமாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக என்று கூறிக்கொள்கிறோம்.